12ஆம் இடத்துல யார் இருக்கிறா? செவ்வாயும் ராகுவும் இருக்கிறாங்க. ராகு சுக்கிரசாரம் வாங்கியிருக்கிறார். செவ்வாய் வந்து என்ன சாரம்? கேது சாரம் வாங்கியிருக்கிறார். கேது நிற்கக்கூடிய இடம் 6ஆம் இடம். நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க, 6ஆம் இடம். அப்போ 6ஆம் இடத்த 6 6 6 6 6ன்னு கொண்டு போய் 12ஆம் இடத்துல போய் வச்சுட்டார். 12ஆம் இடம் என்பது காலினுடைய பாதம், கெண்டைக்காலுக்கு கீழே அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு செவ்வாய். செவ்வாய் எதுக்கு குறுன்னு அங்கே உட்காந்துருக்கிறாருன்னா 6ஆம் இடத்த பலனை கொடுக்கறதுக்கு உட்காந்துருக்கிறார். எப்போ கொடுப்பாரு? அந்த புத்தி திசை விசில் அடித்ததுன்னா சரன்னு கொண்டு போய் கொடுத்துருவார். அப்பாவுக்கு 2க்குரியவன் சனி. ராகுசாரம் வாங்கினாலும் 2ஆம் இடத்த அதிபதியை ராகு கட்டி பிடிச்சிட்டு 2லே நின்னாலும் 2ஆம் பாவக அதிபதியை ராகு எங்கே கட்டி பிடிச்சிட்டு நின்னாலும் கொடுத்த காசு எப்பயுமே திருப்பி வராது. சார ஜோதிடத்தினுடைய நுணுக்கங்களையும் ஒரு ஜோதிடத்தை எப்படி பார்க்க வேண்டும், எவ்வளோ எளிமையாக பார்க்க வேண்டும், தினசரி ஒரு ஜாதகத்தை அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொண்டிருக்கிறார். இது ஒரு பெரிய பணி, புரியுதுங்களா? ஏன்னா அவங்கவுங்க ஒரு விதியை வச்சுருக்கலாம். ஆனால் இவர் ரூலை டெய்லி ஒரு ஜாதகம் போட்டு எல்லா குரூப்புகளுக்கும் அனுப்பிட்டு இருக்கிறார். ஆனால் மக்கள் என்ன பண்ணுறாங்க? அதை யாரும் பார்க்கறது இல்லைங்கிற எனக்கே தனிப்பட்ட ஒரு வருத்தம் இருக்குது. ஆனால் டெய்லி ஒரு மாதம் எடுத்தாவே, அவருடைய டேட்டா எடுத்தாவே நீங்கள் பெரிய ஜோசியர் ஆகிடலாம். அந்த அளவுக்கு சார ஜோதிடத்தில் டெய்லி ஒரு குறிப்பு கொடுத்துட்ருக்காரு. ஐயா அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். ஐயா வாங்கய்யா. வாழ்க நலமுடன். வணக்கம். இன்று 29வது மாதாந்திர கருத்தரங்கம் எஸ்கே அறிவாலயம் ஜோதிட ஆராய்ச்சி மையம் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது. அதில் நமக்கு ஒரு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதே போல் நிறைய கருத்தரங்கள் நடைபெற வேண்டும் என்று அவருக்கு ஆசீர்வாதமும் வழங்குகிறேன். இப்போ ஜோதிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம வந்து எதை எடுத்துக்கணும் எதை விட்டுடணுங்கிறத இந்த பாயிண்ட் மூலியமாக எடுத்துக்கோங்க. எப்பொருள் யார் யார் வாய்மொழி கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அப்போ யார் எதை சொன்னாலும் நம்ம ஸ்டைலுக்கு தான் மாற்றிக்கணும் ஒழிய அந்த ஸ்டைலில் போனோம்னா ஜோதிடத்தில் வந்து சீக்கிரமாக ஜெயிக்க முடியாதுங்கிற மாதிரி தெரிய வந்தது. அதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம். அதாவது ரிஷப லக்கணம் 2ஆம் இடத்து அதிபதி புதனும் சூரியனும் 2ல் இருந்தாங்க. 4ஆம் இடம் வந்து சூரியனுங்களா, 2ஆம் இடம் வந்து புதனா, 4 வந்து வீடு, காரு, லாரி, விவசாயம். அதன் மூலியமாக 2 வருமானம் வரணும்னு என் குருநாதர் சொன்னார். அவங்க ஆமாங்க 2 லாரி வச்சுருக்குறோம், வாடகைக்கு போயிருக்குது, நிலம் குத்தகை கொடுத்துருக்குறோம், வருமானம் வருதுன்னு சொன்னாங்க. இது சரியாக போயிச்சா? இப்போ எனக்கு அது மாதிரி ஜாதகம் வந்தது. அதே ரிஷப லக்கணம் 2ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறாங்க. நான் சொன்னேன் நாங்களே பிச்சை எடுக்கிறோம், நாங்கள் எங்கெங்கே போய் கார் வச்சுருக்கிறோம், லாரி வச்சுருக்கிறோம். நாங்கள் 4ஆம் இடத்துல கேது இருந்ததுன்னா அந்த பாவக அதிபதியை ஆஃப் பண்ணிவிடுவார். அவர் எங்கே இருந்தாலும் ஆஃப் பண்ணிவிடுவார். இப்போ அவர் இப்போ வார்த்தையை கேட்டால் நான் ஜெயிக்க முடியும், தோல்வி அடைஞ்சிட்டோமா? அதில் தான் எப்பொருள் யார் யார் வாய்மொழி கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. நம்ம கண்டுபிடிச்ச பின்னாடி தான் அதை நம்ம எடுத்துக்கிட்டோம். இதிலிருந்து ஒன்று நான் கண்டுபிடிச்சேன். எந்த இடத்துல ராகு இருக்காரோ கேது இருக்காரோ அந்த வீட்டு அதிபதி நேசமாகி போயிடுவார், அல்லது 6 8 12 போய் நிற்பார், அல்லது அஸ்தமனம் வக்கரம் வாங்கி கெட்டு கிடப்பார். இதை நீங்கள் ஃபர்தராக ஒரு 10 நாளைக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. துலா லக்கணக்காரங்களுக்கு 7ல் ராகு இருந்தால் 7ல் கேது இருந்தால் 7க்குரிய செவ்வாய் வந்து நேசமாகி தான் இருப்பார். அப்படிங்கிறத நம்ம இதில் வந்து புரிஞ்சிக்கங்க. இப்போ ஒரு சில இதெல்லாம் வந்து யோசனை பண்ணி பலன்கள் எடுத்தால் தான் பலன்கள் சரியாக வரும். அதனால் கொஞ்சம் யோசித்து தான் செயல்படணும். ஒன்றும் இல்லை, ஒருத்தர் வந்து லக்கணம் வந்து மேச லக்கணம் 8ல் வந்து செவ்வாய் இருக்கிறார். நல்லா கவனிங்க, 8ல் செவ்வாய் இருக்கிறார். அவர் குருசாரம், குரு 9ல். இப்போ செவ்வாயினுடைய திசை, செவ்வாயினுடைய புத்தி 4 மாதம் 27 நாள் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ வந்தார், இன்சூரன்ஸில் பணம் போட்டு அது முதிர்வு ஏற்பட்டு பணம் எடுத்து வீட்டில் வச்சுட்டு வந்திருக்கிறீங்களான்னு கேட்டேன். ஆமான்னு சொன்னார். இதுக்கு என்ன காரணம் புரிஞ்சுக்கிட்டா தானே சொல்ல முடியும். 8ஆம் இடம் ஆயில், லக்னாதிபதி 8ல் போய் செவ்வாய் நிற்கிறாரு. அப்போ ஆயிலுக்காக 12ஆம் இடம் சேமிப்பா குரு சாரத்தில் இருக்காரா? குரு சாரத்தில் தான் இருக்கார். விசாக 4ஆம் பாதத்தில் இருக்கிறாரு. அவர் இப்போ நிற்கக்கூடிய இடம், அவருடைய ஜாதத்தில் நிற்கக்கூடிய இடம் 9ஆம் இடம். அப்போ இவர் இன்சூரன்ஸ் போட்டால் அந்த பணத்தை எடுத்து சாப்பிடுவதற்கு ரைட்ஸ் உள்ளவர்னு பிறக்கும் போதே அவருக்கு சொல்லிடலாம். சொல்ல முடியாதா? இப்போ வந்து அந்த பணம் எடுத்து வீட்டில் வச்சுட்டு வந்துருக்குறேன்னு சொன்னார்.
இப்போ இது எப்படி நம்ம யோசனை பண்ணி எடுத்தோம்? மேச லக்கணம், 8ல் செவ்வாய் லக்கணாதிபதி, 8 ஆயிலு, ஆயிலுக்காக அவர் 12க்குரிய சாரம் சேமிப்பு போட்டிருக்கிறாரு. இப்போ அந்த கரெக்டாக திசை நடக்குது. சாரம் கொடுத்தவர் 9ல், அப்போ 8, 9, 12 3 அந்த பாவகமெல்லாம் இப்போ இயங்குது. 12ஆம் இடம் சேமிப்பு, 8ஆம் இடம் ஆயிலு, ஆயிலுக்காக சேமித்த காசு 9ஆம் இடம் பாக்கியத்துக்கு வந்து வீட்டில் வந்து வச்சாச்சு. கரெக்டுங்களா? இது மாதிரி வந்து நம்ம வந்து பலன்களை வந்து எடுக்கிறோம். அதே மாதிரி ஒருத்தர் வந்தார் ஒரு பேங்கில், எனக்கு மகர லக்கணம் ஒரு பாயிண்ட் சொல்லுன்னு சொன்னார். மகர லக்கணத்துக்கு இப்போ வந்து நகை நட்டுகள் 35 பவுன் அடமானம் வச்சிங்களான்னு சொல்லி கேட்டேன். வச்சுட்டேன் அப்படின்னா. அப்படி எப்படிங்க சொன்னீங்கன்னு சொல்லிவிட்டு அந்த பேங்க் மேனேஜரை எழுந்திரிச்சு நின்றுக்கிட்டு என்கிட்ட ஒரு 3 நிமிஷம் பேசுகிறதுக்கு ஆரம்பிச்சிட்டார். சிந்திச்சது தான். மகர லக்கணத்துக்கு 3 குரு இப்போ 6ல் நிற்கிறாரு, அவர் சுயசாரத்தில் நிற்கிறாரு. 3ஆம் இடம் ஆபரணம், அது குருனா தங்கம், தங்க ஆபரணம் அடமானத்துக்கு போகணும். குருவுக்கு வந்து 16, இவருக்கு புதனுக்கு 17, 14, 16, 17, 33 பவுன் அடமானம் வைக்கணும். 35 பவுன் அடமானம் வச்சிங்களான்னு கேட்டேன். ஆமாங்க வச்சுருக்கிறேன்னு சொன்னாங்க. இதுக்கு என்ன போய் ஆராய்ச்சி பண்ணணும், எந்த புக்கில் போய் படிக்கணும், எந்த இதில் போய் கேட்கணும்? இது மாதிரி கொஞ்சம் சிந்திச்சிங்கன்னா செயல்பாடுகள் சரியாக வரும். சரியா? அதுக்கு அடுத்தது ஒரு ஜாதகம் சொல்கிறேன், கிரகம் சார கிரக பாதசாரங்கள்லாம் சொல்கிறேன். அதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பலன் சொல்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதாவது 9/2/2004 பெண் ஜாதகம். 9/2/2004 டைம் வந்து 1:37 PM. பிறந்த ஊர் கரூர். பெண் ஜாதகம். டைம் தான் 1:37 PM. கரூர். திசை சூரிய திசை இருப்பு 3 வருடம் 6 மாதம் 18 நாள். நாள் மட்டும் உங்களுக்கு வித்தியாசங்களாக வரலாம். அதான் 18 நாள், 2 நாள் வித்தியாசம் வருது கள்ளக்குறிச்சிக்கும் சேலத்துக்கும். கரெக்டாக? அதுக்கு அடுத்தது இப்போ நடக்கிறது ராகு திசையில் ராகு புத்தி 2027 5வது மாதம் 11ஆம் தேதி வரலும் நடக்குது. கரெக்டுங்களா? லக்கணம் ரிஷப லக்கணம். 2ல் சனி. ஒவ்வொன்றுக்கும் பலன் சொல்கிறேன், அழகாக கேட்டுவாங்க. லக்கணம் வந்து ரோகிணியில் நிற்கிது. நான் என்ன சொல்லுவேன், நீங்கள் 12 ராசி கட்டத்தை தான் சுற்றுன்னு சொல்லுவீங்க. நான் உலகத்தையே சுற்றுவாருங்கிறேன். இந்த உலகம் பூமி உருண்டை தானே, அது 360 டிகிரியில் இருக்குது இல்லை? அப்போ 27 நட்சத்திரத்தில் அவர் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு பாதத்தை 6 மணி நேரத்தில் கடக்கிறார். 24 மணி நேரத்தில் ஒரு நட்சத்திரத்தை முடிக்கிறார். அப்போ வந்து 12 ராசிகள் 27 நாளில் அவர் கடந்துடுறார். அப்போ உலகத்தையே ஒரு சுற்று 27 நாளில் சுற்றி வரக்கூடியவர் அவர். அதனால் நான் சந்திரனுக்கு ஓடுகாலி கிரகம். லக்கணம் என்பது உயிர், உயிரை கொடுத்தவர் ஓடுகாலி சந்திரன். ஓடுகாலின்னு சொன்னோம்னா அவர் கோச்சிக்க கூடாதுன்னு அவர்கிட்ட ஏற்கனவே நான் பர்மிஷன் வாங்கிட்டேன். ஏன்னா சந்திரன் பகவான் அல்லவா? நவகரங்களில் நம்ம தெய்வமாக தானே வழிபடுறோம். என்னுடைய மக்களுக்கு இப்படி சொன்னால் மைண்டில் நிற்குங்கிறதுக்காக வேண்டி நான் சொல்கிறேங்க ஐயா, தப்பாக நினைக்க வேண்டாம்னு சொல்லி அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் சொல்கிறேன். இப்போ லக்கணங்கிறது உயிர், உயிரை கொடுத்தவர் சந்திரன். சந்திரன் எப்படி ஓடுவாரோ அப்படி நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். இப்போ எங்கே நிற்கிறார் சந்திரன்? 5ல் நிற்கிறார். அது யாருடைய வீடு? புதனுடைய வீடு. இப்போ காலேஜில் வந்து உங்களை டூர் கூட்டிகிட்டு போனாங்களான்னு கேட்டேன். 3 டைம் கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு. அப்படி சொல்லுங்கள் பார்க்கலாம். கரெக்டாக இல்லையா? ஏன் 4ஆம் இடத்துல நின்னா ஸ்கூலில் கூட்டிகிட்டு போவாங்க, 5ஆம் இடத்துல நின்னா காலேஜில் கூட்டிகிட்டு போவாங்க. அந்த இடம் எது? புதனுடைய வீடு. அப்போ வந்து உங்கள் காலேஜில் உங்களை டூர் கூட்டிகிட்டு போனாங்களான்னு கேட்டேன். 3 டைமு கூட்டிகிட்டு போனாங்கன்னு சொன்னாங்க. 3 மாநிலமா 5 மாநிலமானு கேட்டேன். 2 மாநிலம் கூட்டிகிட்டு போனாங்க, கேரளாவும் கர்நாடகாவுக்கும். ஒரு மாநிலம் நாங்களும் எங்கள் அப்பா அம்மாலாம் குடும்பத்துடன் ஆந்திராவுக்கு இவர் லார்டு வெங்கடேஸ்வராவை போய் வழிபாடு பண்ணுறதுக்கு போனோம். நீங்கள் சொன்ன மாதிரி 1க்கு மேற்பட்ட மாநிலம் போயிட்டு வந்திருக்கோன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம சொல்லவும் அவங்க ஆமான்னு சொல்லவும் நமக்கும் சொல்லுவதற்கு ஒரு உற்சாகம் கிடைக்கிது, அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கிது. கோணையாக இருக்கிறவங்க நேராக உட்காருவாங்களா? உட்கார மாட்டாங்களா? உட்காந்துருவாங்க. 2ஆம் இடத்துல யார் இருக்கிறாரு? சனி பகவான் இருக்கிறார். நான் மைண்டில் வச்சுருக்கிறேன், நீங்கள் பேப்பரில் வச்சுருக்கிறீங்க சொல்ல முடியல உங்களால். பேப்பர்லாம் நான் வந்து எப்பயுமே வைக்க மாட்டேன். இன்றைக்கும் வைக்க மாட்டேன், நாளைக்கும் வைக்க மாட்டேன், என்றைக்கும் வைக்க மாட்டேன். நான் வந்து 16 டன்னு என் மண்ட மூலையிலே வச்சுருக்கிறேன். நான் எது வேணாலும் எடுத்து விட்டேன்னா சரன்னு நம்ம இவர் ஈரான் ஏவுகணை மாதிரி அது பட்ட போயிட்டே இருக்கும், தடுக்கலாம் முடியாது.
சரியா? 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். அவருடைய ஆதிபத்தியம் என்ன? பாதகம். 2ல் நிற்கிறாரா? சாரம் கொடுத்தவன் 12க்கு போயிட்டாரா? ராகு பாருங்க 12 இருப்பார். இருக்கிறாரா? சொத்த பல்லு பிடுங்குனீங்களான்னு கேட்டேன். 3 பல்லு பிடுங்கிட்டேன்னாங்க. 12ஆம் இடம் இழப்பு. 2ஆம் இடம் வாயு. வாயுக்குள்ளே இருக்கிறது இழப்பு. தூக்கி போடணும். பல்ல பிடுங்கி போட்டாங்களா? இப்போ 12ஆம் இடத்துல யார் இருக்கிறா? செவ்வாயும் ராகுவும் இருக்கிறாங்க. ராகு சுக்கிரசாரம் வாங்கியிருக்கிறார். செவ்வாய் வந்து என்ன சாரம்? கேது சாரம் வாங்கியிருக்கிறார். கேது நிற்கக்கூடிய இடம் 6ஆம் இடம். நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க, 6ஆம் இடம். அப்போ 6ஆம் இடத்த 6 6 6 6 6ன்னு கொண்டு போய் 12ஆம் இடத்துல போய் வச்சுட்டார். அப்போ 12ஆம் இடம் வந்து நெருப்பு ராசியா, மின்சார ராசியா? இப்போ சைக்கிளில் காலை விட்டு காலில் வந்து வலி புரிஞ்சு காயமாகி தழும்பு இருக்குதா, அல்லது சைலன்சரில் சுட்டு காலில் வந்து தழும்பு இருக்குதான்னு கேட்டேன். டிவிஎஸ் 50 ஓட்டி பழகும்போது சைலன்சரில் சுட்டு அதை அப்படியே பெருசாக நீர்க்கட்டி மாதிரி வந்து உடஞ்சி அந்த இடம் வட்டமாக தழும்பு இருக்குதுன்னு சொன்னாங்க. இது கதை இல்லை, அது நான் எப்படி எடுத்திருக்கிறேன், அதுக்கு என்ன ரீசனு, அதை நீங்கள் புரிஞ்சிங்கன்னா தான் நீங்கள் அங்கே அப்ளை பண்ண முடியும். 12ஆம் இடம் என்பது காலினுடைய பாதம், கெண்டைக்காலுக்கு கீழே அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு செவ்வாய். செவ்வாய் எதுக்கு குறுன்னு அங்கே உட்காந்துருக்கிறாருன்னா 6ஆம் இடத்த பலனை கொடுக்கறதுக்கு உட்காந்துருக்கிறாரு. எப்போ கொடுப்பாரு? அந்த புத்தி திசை விசில் அடித்ததுன்னா சர்ன்னு கொண்டு போய் கொடுத்துருவார். கொடுத்துட்டாரா? இப்போ 4 பாயிண்ட் சொன்னது கரெக்டா? இப்போ 5ஆம் இடத்துல யார் இருக்கிறாரு? புதன் இருக்கிறார். அவர் என்ன சாரம் வாங்கியிருக்கிறாரு? சூரிய சாரம் வாங்கியிருக்கிறார். சூரிய சாரம்னு சொன்னால் புரியுமா, அதை உத்தரம்னு சொல்லணுமா? சூரிய சாரம் வாங்கி அவர் எங்கே நிற்கிறார்? பாதகத்தில் நிற்கிறார். கரெக்டுங்களா? இப்போ 5ஆம் பாவகாதிபதி எங்கே நிற்கிறாரு? அவரும் பாதகத்திலே நிற்கிறார். அப்போ வந்து அப்பனுடைய அப்பா சம்பாரிச்சு சொத்தை விட்டு நீ வெளியில் வந்துடணும், வந்துட்டீங்களான்னு கேட்டேன். சொந்த ஊர் கரூர் பக்கத்தில் இருக்கிறது வந்து சீர்காழியில் குடியிருக்காங்க. 20 வருஷமாக அந்த ஊரில் தான் குடியிருக்காங்க, அங்கே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ பூர்வீகத்திட்டு வெளியில் போயிட்டாரா? அதுக்கு கணக்கு எடுத்துட்டோமா? அப்புறம் 5ஆம் இடம் வந்து பெண்களுக்கு அவங்களுக்குள்ள பிரச்சனைகள். அது அந்த இடத்துல சந்திரன் நினைக்கிறார். சந்திரன் வந்து வாங்கின சாரம் சூரிய சாரம், சூரியன் பாதகம். பாதகத்தை அப்படியே பாதகம் பாதகம் பாதகம்னு கொண்டாந்து 5ஆம் இடத்துல வச்சுட்டார். 5ஆம் இடம் வந்து அங்கே நீர் ராசி. சரியா? இப்போ வந்து இர்ரெகுலர் பீரியட் இருக்குதா, வயிற்று வலி இருக்குதா அப்படின்னு கேட்டால் 2மே இருக்குது அப்படின்னாங்க. இப்போ வயிற்று வலி இருந்தால் என்ன மாத்திரை சாப்பிடணும்? பரால்கான் மாத்திரை வாங்கி போடுங்க, 2 நாளைக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லணும். மணி மந்திரம் அவசியம் 3 தெரிஞ்சிருக்கணும் ஒவ்வொரு ஜோதிடரும். 1 மட்டுமே பிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 40% மருந்து மாத்திரை டாக்டர் இல்லாமல் என்னால் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முடியும். இருந்தாலும் சொந்த பந்தத்துக்குள்ளார மட்டும்தான் அதை பண்ணிக்கணும். வெளியில் பண்ணி ஏதாவது ஒன்றுனா நம்மளை வந்து கம்பி எண்ணெய் வச்சுருவாங்க. ஏன்னா நாடு இன்றைக்கி மோசமான நிலைமையில் இருக்குது. சரிங்களா? அதனால் வந்து நம்மளுடைய சொந்த பந்தத்துக்கு நம்ம சொல்லலாம். இப்போ எங்கள் பையனுக்கு வந்து ப்ரெஸ் மார்க்ஸ் 250 mg அந்த ஒரே மாத்திரையில் அவன் வந்து +2 முடிக்கிறவரை அந்த ஒரு மாத்திரையிலே அவனை காப்பாற்றினேன். எந்த டாக்டர்கிட்டையுமே கூட்டிகிட்டு போகல. இப்போ அந்த மாத்திரை இல்லை. ப்ரெஸ் மார்க்ஸ் 250 mg அந்த மாத்திரையில் அவர் +2 முடிக்கிறவரெல்லாம் அதுக்கு மேலே அவருக்கு எந்த வைத்தியமே நம்ம பார்க்கல. காரணம் என்ன? நமக்கு தெரியுது. டிசென்ட்ரி ஆகுதா, லோபாமைடு கொடு, என்ட்ரோ ஸ்டெப்பு கொடு, ஆண்டியால் கொடு குழந்தையாக இருந்ததுன்னா. இது மாதிரி மருந்து மாத்திரைகளையும் நமக்கு தெரியணும். மந்திரமும் தெரியணும். ஒரு குழந்தை உடம்பு சரியில்லை, பாடம் போடணுமா? ஓம் நமோ பகவதே ஐயும் கிளியும் சவ்வும் ரீயும் ஸ்ரீயும் லம் வம் ரம் யம் ஹம் சரகணபவ சர்வதோஷ நிவர்த்தியாய சர்வசித்திதாய நமக. வேப்பலையில் வச்சு ஒரு அடி அடிச்சு விடுங்க. அந்த இலையை வந்து முறித்து இரவாணத்தில் சொறி வைக்கணும். முறிச்சிங்கன்னா தான் அது முறியுதுன்னு அர்த்தம். முறியாமல் அப்படியே சொருவினீங்கன்னா அது அப்படியே தான் இருக்குன்னு அர்த்தம். அப்போ மந்திரமும் தெரியணும். கிருஷ்ணாய கோவிந்தாய கோபிஜன வல்லபாய பராய பரமபுருஷாய பரகர்ம மந்திர யந்திர தந்திர இது மாதிரியான மந்திரங்களும் கொஞ்சம் கூட நம்மக்கிட்ட இருக்கணும்னா அதுக்கெல்லாம் மனப்பாடம் பண்ண முடியாது. இயற்கையை பிரபஞ்சம் நமக்கு கொடுத்தா தான் அது மைண்டில் ஏறும். இல்லைன்னா மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். மனப்பாடம் பண்ணுறதுக்கெலாம் காலங்கள் கிடையாது. இப்போ பிரபஞ்சம் கொடுத்தது நமக்கு அது தெரியும். இப்போ கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபட வராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் அந்த பாடல் முழுசாக நம்ம மைண்டுக்குள்ளார போய் உட்காந்துருக்குதுன்னா எப்படி உட்காந்துருக்குது? பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துருக்குது, மருந்து மாத்திரைகளையும் கொடுத்துருக்குது. அப்போ இதெல்லாம் நமக்கு தெரியணும்னு கணக்கு. இப்போ இந்த பொண்ணுக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடியவர் யார்? சந்திரனா? சாரம் கொடுத்தவர் வந்து பாதகத்தில் நிற்கிறாரா?
5ஆம் பாவகதிபதியும் பாதகத்திலே நிற்கிறாரா? அதுக்கு சாரம் கொடுத்தவர் சூரியன், அவரும் பாதகத்திலே நிற்கிறாரா? அப்போ 5ஆம் இடம் அவர் கெட்டு போச்சா? புத்திஸ்தானம் கெடுமே கெடாதா? புத்திஸ்தானம் கெட்டு போச்சு. இர்ரெகுலர் பீரியடு, வயிற்று வலி, பூர்வீகத்தை விட்டு வெளியில் வர்றது எல்லாம் வந்துருச்சு. நாளைக்கு குழந்தை பிறந்ததுன்னா அதுக்கு சொன்ன பேச்சு கேட்குற குழந்தை பிறக்குமா, சொன்ன பேச்சு கேட்காத பிறக்குமா? கேட்காத குழந்தை பிறக்கும். அப்போ வந்து இந்த அம்மா வந்து குழந்தைய 2 அடி, ஒன்று அடிக்கணும், ஒன்று வைத்திய செலவு பண்ணணும், ஏதாவது ஒரு இம்சைகளை வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அது மாதிரி தான் இதுக்கு வருதுன்னு இப்போவே நம்ம அதுக்கு சொல்லிடலாம். சரி, அதுக்கு அடுத்தது வைங்க அங்கேயே வைங்க, நான் அப்புறமேல சாப்பிடுவேன். சரி, இந்த அம்மாவுக்கு படிப்பு என்ன மாதிரி படிக்கணும் அப்படின்னு கேள்வி. இப்போ வந்து 4க்குரியவர், அதாவது 5க்குரியவர் 4க்குரியவர் சாரம் வாங்கியிருக்கிறார். 4 5 தான் சேர்ந்து இருக்குது. இங்கே 6 8 வரல. 6 8 வந்திருக்குதா, 12 வந்திருக்குதா, பாதகம் வந்திருக்குதானா? எதுவும் வரல. 4க்கு அதிபதி சூரியன், 5க்கு அதிபதி புதன், 5க்கு அதிபதி 4க்கு அதிபதி சாரம் வாங்கியிருக்கிறார். அப்போ வந்து இவங்களுக்கு கல்வி வந்து நல்லாயிருக்கும். கல்வி எது மாதிரி கல்வி படிக்கணும் அப்படின்னா, புதன்னா வந்து கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது, கணிதம் சம்மந்தப்பட்டது படிக்கணும். அப்போ பிகாம் சம்மந்தப்பட்டது படிச்சுதான்னு கேட்டேன். பிகாம் முடிச்சுட்டு சிஏ வந்து படித்தாங்க. அதில் வந்து அட்டம்ப்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னாங்க. சரி, அது அட்டம்ப்ட் தான் ஆகும். அதுக்கு மேலே இன்னொரு படிப்பு படித்து அதில் தான் வேலை கிடைக்கும், இதில் வேலை கிடைக்காது. இதுக்காக நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம்னு சொன்னேன். அதுக்கு தாங்க பார்க்க வந்தோம் அப்படின்னாங்க. அண்டர் கிராஜுவேட் படிப்பில் இவங்களுக்கு வேலை கிடைக்காது. ஏன்? பாதகஸ்தானத்தில் போய் அமர்ந்துருச்சு. அப்போ எம்பிஏ வந்து போட சொல்லுங்கண்ணே. எம்பிஏ போடுறது தான் கேட்க வந்தாங்க. தாராளமாக போடுங்க, படித்து முடிச்சோன்னே அதுக்கான அப்ளிகேஷனை போடுங்க, இது இரிட்டேட் பண்ணிவிட்டு அதை போடுங்க, அதுக்கு முன்னாடி வேலை கிடச்சிரும்னு சொல்லியாச்சு. திருமண வாழ்க்கை என்னன்னாங்க. இப்போ வயசு 21 வயசு முடிஞ்சு 22 நடக்குதா? அப்படி தான் நடக்குது. இப்போ கல்யாணத்துக்கு என்னங்க அவசரம்? கல்யாணத்தும் போது சொல்லிக்கலாம். இப்போ ஓவர்லோடு கொடுத்தோம்னா மயக்கம் போட்டு போகிற வழியில் விழுந்துருவீங்க. சிலதெல்லாம் பார்த்து சொல்லணும். காலம், நேரம், சுருதி, யுக்தி, ஞானத்தை பயன்படுத்தி தான் ஜோதிடம் சொல்லணும். நம்மகிட்ட கடாமுடான்னு தெரிஞ்சிச்சேன்னு பூராத்தையும் சொல்லிடக்கூடாது. அப்போ பேசிக்கலாங்கன்னு சொல்லியாச்சு. சரி, அம்மாவுக்கு எப்படி இருக்கும், அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? இப்போ அப்பாவுக்கு 9ஆம் இடமா? எது? மகரம். இப்போ மகரத்துக்கு 3க்கு அதிபதி எங்கே நிற்கிறாரு? 8ல் நிற்கிறார் குரு. சிம்மத்தில் நிற்கிறாரா? சாரம் கொடுத்தவன் 3ல் நிற்கிறாரா? சுக்கிரன். இப்போ நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். 8ஆம் இடத்து பலனை டைன்னு கொண்டாந்து 3ஆம் இடத்துல பேஸ்ட் போட்டு ஒட்ட வச்சுட்டாரு. அப்போ 3ஆம் இடம் அவருக்கு ஒரு பாதிப்புகளை கொடுக்குது. 6லேருந்து வந்ததுன்னா ரோகத்தை கொடுக்கும். 8லேருந்து வந்தால் கத்தி வைக்கணும். சரியா? இப்போ வந்து காது, மூக்கு, தொண்டை டாக்டர்கிட்ட போய் ஒரு டான்சில் ஆப்ரேஷன் பண்ணணும். தோள்பட்டை, கழுத்து இதில் வந்து ஒரு அடிபட்டு கை வந்து ஒரு கட்டு போடக்கூடிய அமைப்புகள் இருக்குதுன்னு 2 டைம், இது 3 டைம் பைக்கில் விழுந்து கட்டு போட்டேன்னு சொன்னார். இப்போ அங்கே பாருங்கள், குரு வந்து 3 பவரில் இருப்பார் பாருங்கள். இருக்கிறாரா? பூரா 3லேயே இருக்கார். பூரா 3ல் 3 டைம் விழுந்து கையில் கட்டு போட்டிருக்கிறார். ஒரு டைமு ஆப்ரேஷனு, 3 டைம் கட்டு போட்டிருக்கிறார். இப்போ 3ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன், நல்லா கவனிங்க. இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுங்க, ஜோதிடம் சொல்லிடலாம். அப்புறம் இதுக்கு மேலே என்னங்க போய் படிக்க போகிறீங்க? 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார். சாரம் சனி சாரம். சனி 6ல் இருக்கிறாரு. மூக்கில் வந்து கருப்பாக இருக்குன்னு தோல்டார்கிட்ட போய் அந்த கருப்பை ரிமூவ் பண்ண வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களான்னு கேட்டேன். 3ஆம் இடம் மூக்கில் தானே வெள்ளையாக இருக்கிறான். யார்? சுக்கிரன் இருக்கான்ல. சாரம் கொடுத்தவன் 6ல் இருக்கிறார்ல. 6ஆம் இடத்து பெயிண்டை கொண்டு வந்து என் மூக்கில் வந்து அடிச்சு விட்டாரா? இப்போ மூக்கு இதில் வந்து இது வரலும் கருப்பாக இருக்குது. இப்போ மூக்கு வந்து கருப்பாக இருக்குது. வெள்ளை ஆகுமா ஆகாதான்னு சொல்லி கேள்வி. இப்போ லக்னாதிபதி யார்? சனி. அவர் 6ல் நிற்கிறார். அவர் கண்ட வைத்தியமெல்லாம் பண்ணி அந்த மூக்கை கெடுத்துக்க வர வழியை அதை சரிப்படுத்த விடமாட்டார். அப்போ 1008 மூலிகை வைத்தியங்கள் பார்த்து, அங்கே பார்த்து இங்கே பார்த்து பொழுதுனிக்கும் இந்த மூக்குக்கு வைத்தியம் பார்க்குறது உங்களுக்கு பொழப்பாக போச்சான்னு கேட்டேன். அதை தாங்க பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னார். இப்போ 9ஆம் இடத்துல யார்? 8க்குரிய சூரியன் திட்டமுடன் கேந்திர கோணம் ஏறி தலைமையில் உட்காந்துருக்கிறாரு. வாகனசாரம் செவ்வாசாரம். செவ்வாய் 4ல் உட்காந்துருக்கிறாரு. இப்போ 8ஆம் இடத்த பலனை 4ஆம் இடத்துக்கு போயிடுச்சு. 4ல் ராகு இருக்கிறாரு. செவ்வாய்னா பூமிக்காரகன். செவ்வாயோட வந்து ராகு சேர்ந்ததுன்னா பூமியில் வந்து அவங்களுக்கு பிரச்சனை, சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள் இருக்குது. அப்போ வந்து மண்மன பூமிக்காக கோர்ட்டு கேஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனீங்களா? போனேன்.
18 வருஷத்துக்கு போகணும், எத்தனை வருஷம் போயிட்டு இருக்கிறீங்கல்ல. அது ஒரு 6-7 வருஷமாக போயிட்டு தாங்க இருக்கிறோம். ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா? அடுத்தது அவங்களுடைய கேள்வி. ஜெயிச்சிருவீங்க. குரு வந்து சிம்மத்துலேருந்து 9ஆம் இட பார்வையாக அதை பார்க்குதா இல்லையா? இப்போ மைண்டுக்குள்ளாரே எல்லா கிரகத்தையும் வச்சுக்கிட்டு பார்க்குதா இல்லையா? அப்போ அந்த குரு வந்து அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 கதிபதினு சொல்லக்கூடியவர், 12 கதிபதினு சொல்லக்கூடியவர். குரு பார்த்தா ஒரு நிவர்த்தி இருக்குதுன்னு சொல்லலாம். சூரியன், குரு, இந்த செவ்வாய், இவங்க 3 பேரும் வந்து ஒரு முக்கூட்டு கிரகம்னு நம்ம எடுத்துக்கணும். 1, 5, 9க்கு உரியவங்க. அதில் 2 சம்மந்தம் வரும்போது அவங்களுக்கு ரிலீஃப் ஆகும் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருக்கிறோம். அதுக்கு அடுத்தது அப்பாவுக்கு 2க்குரியவன் சனி. ராகுசாரம் வாங்கினாலும், 2ஆம் இடத்த அதிபதியை ராகு கட்டி பிடிச்சிட்டு 2லே நின்னாலும், 2ஆம் பாவக அதிபதியை ராகு எங்கே கட்டி பிடிச்சிட்டு நின்னாலும் கொடுத்த காசு எப்பயுமே திருப்பி வராது. 2ஆம் இடம் தனம். தட்டுங்க, பெருசாக தட்டுங்க, ஏன் சிறுசாக தட்டுங்க? தட்டுறதுனா தட்டிடுங்க, இல்லைன்னா அப்படியே ஃப்ரீயாகவே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து இந்த பாம்பு வாயில் புகுந்த தவளை வெளியில் வருமா வராதா? அப்போ 2வது தனமா பாம்பு வாயில் புகுந்தா வராதா? அப்போ இப்போ வரக்கூடிய ஜாதகம் பார்க்க வரவங்களுக்கெல்லாம் சொல்லிவிடுவேன். வந்த உடனே சொல்லுவேன், ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது, நீங்கள் வந்து கடன் கொடுக்கக்கூடாது, இது சீட்டுலாம் 5 லட்சம் 10 லட்ச ரூபா சீட்டு போடக்கூடாது. இதெல்லாம் போட்டிங்கன்னா அது மூலம் வம்பு வழக்குகளை தான் சந்திக்கணுமே வழியே அது மூலியமாக திருப்தியே படாது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அத்தனை பேரும் ஆமாம் ஆமான்னு சொல்லுவாங்க. நேற்று காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு ஃபோன் பண்ணார். 6 லட்ச ரூபா கடன் இருக்குதான்னா, எப்படிங்க சொல்கிறீங்க சாமி சொல்கிற மாதிரி அப்படின்னு அந்த 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 தம்பி சொன்னார். அவர் யாரோ நான் யாரோ, அவரையும் நான் பார்த்தாலே என்னையும் அவர் பார்த்ததில்லை. அப்போ நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து ஒரு சிந்தித்து சொல்கிறது அதுக்கு சரியாக போய் அவங்களுக்கு படுது. அவங்க நமக்கு ரிப்ளை பண்ணும்போது நமக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது. இப்போ அவங்க ஒருத்தர் காசு கொடுத்தாங்கன்னா கொடுக்குறவனுக்கும் திருப்தி இருக்கணும், வாங்குறவனுக்கும் திருப்தி இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு ஜீரணமாகும், அவங்களுக்கு ஜீரணமாகும். தோஷம் அங்கேயும் இல்லை, இங்கேயும் தோஷம் கிடையாது. இப்போ தோஷம்னா என்னென்னா கர்ம வினை. கர்ம வினைனா வந்து தப்பானது கிடையாது. நம்ம செய்யக்கூடிய அத்தனையுமே கர்ம வினை தான். நம்ம செய்யக்கூடிய கர்ம வினை நமக்கு நற்பலன்களை அளிக்கிற மாதிரி கர்ம வினைகளை செய்யணும். நற்கர்மம் துஷ்கர்மம்னு இருக்குது. துஷ்கர்மத்தை செஞ்சுட்டு அந்த துஷ்கர்மத்தினுடைய வினை நம்மள்கிட்ட தான் வரும், வேறு எங்கேயும் போகாது. மேலே துப்புனா மேலே தான் விழுவோம். கரெக்டுங்களா? ஆதியில் சொல்லியிருக்காங்களா? அப்போ நம்ம செய்யக்கூடிய கர்ம செயல்கள் நமக்கு நல்வினையை தரும் மாதிரி கர்ம வினைகளை நம்ம செய்யணும். எப்படி அது கர்ம வினையை செய்கிறது? பஸ்ஸில் நான் 2 சீட்டில் போய் நான் உக்காந்துருக்கேன். புருஷன் முன்னாடி 2 பேர் வாங்க, எல்லா சீட்டும் இதாகிடுச்சு. முன்னாடி ஒரு சீட்டில் இடம் இருக்குது ஐயா, நீங்கள் அங்கே உட்காந்துக்கிட்டே எங்கள் விட்டின்னு நாங்கள் 2 பேரும் ஜோடியாக உட்காருவோங்க கேட்டாங்கன்னா, வாங்க உட்காருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போனால் அவங்க போடுவாங்க பார்த்தீங்களா சந்தோஷம். அதுதான் வான்மண்டலத்தில் போய் நல்ல விசேஷங்களை கூப்பிட்டு வந்து நம்ம தலை மேலே வந்து உழுவு வைக்கும். புரியுதுங்களா? இப்படித்தான் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் சிந்தித்து வாழ்ந்து கொண்டு நான் இருக்கிறேன். நீங்கள் ஒன்று சொல்லிட்டா நீங்கள் அதை பிடிச்சிட்டு எப்படி வாழணுமோ வாழ்ந்துக்கங்க. சரியா? இப்போ அம்மாவுக்கு கேட்டாங்க. அம்மாவுக்கு 4ஆம் இடம் வந்து சிம்மமா? சிம்மத்துக்கு 8க்குரியவர் யார்? அவர் தலைமையிலே உட்காந்துட்டாரா? சாரம் கொடுத்தவன் 8ல் நிற்கிறாரா? மாங்கல்யத்தை நைட்டில் கழட்டி வச்சுட்டு காலையில் போடுவீங்களா, அல்லது உடஞ்சி போய் ரிப்பேர் பண்ணி போட்டிருக்கிறீங்களான்னு கேட்டேன். உடஞ்சி போய் ரிப்பேர் பண்ணியும் போட்டிருக்கிறேன், எனக்கு சேர மாட்டேங்குது, அதனால் வந்து நைட்டில் கழட்டி வச்சுட்டு பகலில் போடுவேன், ஒரு சில நாள் போடாமல் கூட இருப்பேன், ஆனால் விசேஷங்களுக்கு நான் போட்டுக்கிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ 4ஆம் இடத்துக்கு 5க்குரியவன் யார்? குருவா? நின்ற நட்சத்திராதிபதி 8ஆம் இடத்துல நிற்கிதா? இப்போ ராகு திசையில் ராகு புத்தி முடிஞ்சோன்னா குரு புத்தி வருதா? குரு புத்தி வரும்போது இதை கர்ப்பப்பையை எடுக்கணும்னு சொல்லி டாக்டர் சொல்ல போகிறாரு அப்படின்னு இப்போ சொன்னேன். ஏற்கனவே சொல்லிட்டார், நாங்கள் தான் எடுக்காமல் இருக்கிறோன்னு. அப்படி எடுக்காமல் இருக்கிறதுக்கும் வைத்தியம் இருக்குது. ஏன்னா ஆடு மாடெல்லாம் யாரும் கர்ப்பப்பையெல்லாம் எடுக்கிறது கிடையாது. இந்த ஜெனரேஷன் இங்கே எடுக்குது. இதில் ஃபாரின்லாம் வந்து கர்ப்பப்பையும் எடுக்கக்கூடாது, ஆப்ரேஷன் பண்ணி குழந்தையெல்லாம் எடுத்து பிறக்க வைக்கக்கூடாது. இது ஜெனரலாக தான் வரணும், ரொம்ப ரேராக தான். அதுக்கு சரியான ஒரு எவிடன்ஸ் உடனே தான் வந்து அங்கே ஆப்ரேஷன் பண்ணணும். அப்படி தான் அங்கே இருக்குது. இங்கே நம்ம நாட்டில் எல்லாமே ஆப்ரேஷன் தான். அப்படி இருந்தால் 142 கோடி வந்துருச்சு. இந்த சிஸ்டம்லாம் கொண்டு வரணும்னு வச்சுக்கன்னா 200 கோடி வந்திருக்கும். ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டால் நான் டாக்டர் இருந்தால் 2 லட்ச ரூபா கேட்பேன். அப்போ தான் மக்கள் தொகை வந்து கொஞ்சம் குறையும். நல்லது தானே செய்கிற நாட்டுக்கு, அது மாதிரி நம்ம பண்ணணும். அது கஷ்டங்க, குழந்தை பெற்றுக்கிறதுலாம் கஷ்டம். எதிர்காலம்லாம் மாறப்போகுது. இப்போ நமக்கு தேவை இல்லாதது எது? தங்கம். அதை நம்ம வாங்கி குமிச்சிட்டு இருக்கிறோம். தேவையானது உணவுப் பொருட்கள், அதை அப்படியே அசால்ட்டாக நம்ம இருக்கிறோம். அப்படியே மாறப்போகுதுன்னு ஒரு 7 வருஷத்துக்குள்ளார மாறப்போகுது. தேவையானதுக்கு டிமாண்ட் ஏற்படுது, தேவையில்லாததெல்லாம் போகுது. 5 பவுன் கொடுத்தா 1 சிப்பம் அரிசி, 20 பவுன் கொடுத்தீங்கன்னா
உங்களுக்கு அந்த மளிகை ஜாமானம் எல்லாம் வந்து ஒரு மூட்டை வரல எல்லாத்துலேயும் கலந்து கட்டி கொடுப்போன்னு சொல்லுவாங்க. அப்போ பவுனுடைய வேல்யூ வந்து குறைய போகுது, இந்த உணவு தானியத்தினுடைய விலை வந்து அதிகரிக்க போகுது. இந்த மக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா, அவங்க நிறைய இடத்துல ஒரு சொற்பொழி ஆட்டுறவங்கலாம் அது மேலேயே தான் கவனத்தை செலுத்துகிறாங்களே வழியே இந்த விவசாயங்கிறத மேலே யாரும் செலுத்த மாட்டேங்கிறாங்க. நான் காலையில் எழுந்திரிச்சா சூரிய நாராயணனை வழிபடுவேன். யார் யார் விவசாயத்தில் காலை வைக்கிறாரோ அத்தனை குடும்பங்களுக்கும் அருளாசி வழங்கப்பான்னு டெய்லி சூரிய நாராயணன் நான் வணங்குவேன். ஏன்னா சோறு போடுறவர் அந்த விவசாயி அந்த ஏதோ ஒரு விவசாயி உற்பத்தி பண்ண பொருளை தான் நம்ம வந்து சாப்பிட்றோம். அதனால் விவசாயிகளுக்கு டெய்லி நான் வந்து ஒரு வேண்டுதல் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். அது மாதிரி விவசாயத்தை வந்து செழிக்கிறதுக்கு அரசாங்கமுமே எல்லாமே செய்யணும்னு இல்லை, நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவிகளை செய்யலாம். அதெல்லாம் வந்து நம்ம நிறையா பண்ணியிருக்கிறோம். அது மாதிரி பண்ணலாம். இப்போ இந்த அம்மாவுக்கு 5ஆம் இடம் சொல்லிட்டுனா 8ஆம் இடம் சொல்லிட்டுனா அந்த அம்மாவுக்கு 2 கதிபதி யார்? 2 கதிபதி இப்போ தானே 6 இல்லையா? 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரா? அவர் சாரம் கொடுத்த ஒரு 6ல் போய் நிற்கிறாரா? அப்போ 2 கண்ணு ஆப்ரேஷன் பண்ணிட்டேன்னு கேட்கலாமா? 2 கண்ணு ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. எவ்வளோ பாயிண்ட்டுகள் இதில் இருக்குதுங்க. நிறைய நம்ம பட்டம் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். எடுக்கலாமா? எடுக்கலாம். சரி, இப்போ அவருக்கு அந்த அம்மாவுக்கு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்குமா வேலைக்கு போகுமான்னு பார்க்கணுமில்ல. 10 கதிபதி சுக்கிரன் எங்கே நிற்கிறாரு? ஜெட்டில் போய் பாய் போட்டு படுத்துட்ருக்காரு. அப்போ நீ ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருப்பம்மா. வணக்கம்மா. 8ல் தான் நிற்கிது. அப்போ 8லேருந்து அந்த அம்மா வேலைக்கு போகுமா ரெஸ்ட் எடுக்குமா? ரெஸ்ட் எடுக்கும். இப்போ அந்த அம்மாவுக்கு சுக்கிரன் 8ல் போய் நிற்கிறார். சாரம் கொடுத்தவர் சனி வந்து 11ஆம் இடத்துல நிற்கிறார். அப்போ 11ஆம் இடமும் பாதிக்கும், 8ஆம் இடமும் பாதிக்கும். ஸ்பைனல் கார்டில் பிரச்சனைகள் வந்து, அதாவது ஜவ்வை வந்து நரம்பை ஜவ்வு அமுத்தி பிளட் சர்க்குலேஷன் போகாத நீங்கள் வந்து ஃபிசியோதெரப்பி போயிட்டுருக்கிறீங்களான்னு. ஒரு 4 நாளைக்கு போவாங்க, அப்புறம் ஒரு 2 மாதத்துக்கு இருப்பேன், திருப்பி 4 நாளைக்கு போவேன், அப்புறம் இருப்பேன். நாங்கள் எக்ஸசைஸ் மூலியமாக தான் உங்களுக்கு அது ரெக்கவர் ஆகும். மருந்து மாத்திரையில் அதை சரிப்படுத்த முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். இப்போ அவங்களுக்கு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறது ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கிறோம். 2 கண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறத சொல்லியிருக்கிறோம். இந்த குழந்தை கர்ப்பப்பை சம்மந்தப்பட்டதில் பிரச்சனை இருக்கிறத சொல்லியிருக்கிறோம். இப்போ ஒன்று சொல்கிறேன், பெத்த குழந்தைங்களால் அவமானங்கள் ஏற்பட போகிறது அந்த அம்மாவுக்கு. 5 கதிபதி எங்கே நிற்கிது? 5 லக்கணத்தில் இருக்குதா? இந்த அம்மாக்கிட்ட வந்துருச்சு. அது எங்கே போய் நிற்கிது? 8ல் போய் நிற்கிதா சாரம் கொடுத்தவன்? அப்போ 8ஆம் குழந்தையினால் 8ஆம் இடத்த பலனை சந்திக்கிறதுக்கு தலைமையில் வந்து உட்காந்துக்குச்சு. அப்போ பெத்த பிள்ளையினால் நீ அவமானங்கள் சங்கடங்கள் அடைய போகிற. குரு புத்தி வரும்போது உன் குழந்தைங்க ஒரு காதல் பண்ணி அதன் மூலியமாக ஒரு பஞ்சாயத்து பைசல் அப்படிங்கிற மாதிரி நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வந்துட்டு போகுது. கர்ப்பப்பை எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வந்துட்டு போகுது. நான் சொன்னேன்னு எடுக்காத, டாக்டர் என்ன சொல்கிறான்னு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அவர் எடுக்கணும்னு சொன்னால் எடுக்கக்கூடாதுன்னா அதுக்கு ஒரு வைத்தியம் இருக்குது, டச் தெரப்பி இருக்குது. அதுக்கு பில்லியன்ட் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர்கிட்ட போனோன்னா 3 மாதத்தில் கர்ப்பப்பை எடுக்காத அளவுக்கு பண்ணிவிடுவார். தைராய்டுக்கு மாத்திரையே சாப்பிடாத மாதிரி பண்ணிவிடுவார். அதுக்கும் ஒரு ஜாம்பவான் இருக்கார். இறைவன் எல்லாத்துக்கும் எனக்கு அனுப்பி வச்சிருக்காரு. மந்திரவாதியிலேருந்து பேய் ஓட்டுறதுலேருந்து பிசாசி ஓட்டுறதுலேருந்து எல்லாத்துக்குமே எனக்கிட்ட ஆள் கொடுத்துருக்காரு. ஆனால் யாரும் காசு வாங்க மாட்டாங்க. காசு வாங்கினா அது சரிப்பட்டு வராது. பாம்பு கடைக்கு பாடம் போடுறவன் காசு வாங்க மாட்டான். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பாம்பு கடைக்கு பாடம் போட்டால் அவனை காப்பாற்றிட்டாங்கன்னா காசு வாங்க மாட்டாங்க. அது சிவனுடைய சொத்து. சிவனுடைய சொத்துக்கெல்லாம் வந்து காசு வாங்கக்கூடாது. இதே குழந்தைங்களுக்கு பாடம் போட்டால் யாராவது காசு வாங்குறாங்களா பார்த்துருக்கிறீங்களா? அதே மாதிரி தான் என்னுடைய மந்திரவாதிகள் அத்தனை பேரும் காசு வாங்க மாட்டாங்க. பேய் ஓட்டணுமா பிசாசு ஓட்டணுமா என்ன அவங்களுக்கு பிரச்சனை எல்லாமே பண்ணிவிடுவார். இப்போ நம்ம பிரசன்னம் பார்க்குறோம். அஷ்டமங்கல பிரசனம்னு நிறையா பிரசனங்கள்லாம் இருக்குது. 30,000 40,000 60,000 இருக்குது. வெறும் 50 ரூபா கொடுத்தீங்கன்னா போதும். அந்த பிரசன்னத்தில் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே அவர் சொல்லிவிடுவார் நம்மகிட்ட. எதுக்கு வந்தீங்க, என்ன பண்ணீங்க அப்படின்னு பூரா அவரே புட்டு வச்சிடுறாரு. திருச்செங்கோட்டுக்கு பொண்ணு பார்க்க போனேன், வர சொல்லிவிட்டு அவங்க வீட்டை பூட்டிகிட்டு போயிட்டாங்களான்னு கேட்குறாரு. கரெக்டாக அதுதான் நடந்திருக்குது. ஒரு டைம் 2 டைம் இல்லை, 6000 பேருக்கு நான் பேய் ஓட்டுறதுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கிறேன். 3000 பேர்த்துக்கு சாமி சொல்கிற ஆளுகிட்ட கூட்டிகிட்டு போய் அவ்வளோ பேர்த்துக்கு நல்லது பண்ணி விட்ருக்குறேன். எனக்கு 10 ஜெனரேஷனுக்கு சக்கரம் அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்குது, தர்ம சக்கரம். அது மாதிரி எனக்கு நான் வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன். எனக்கும் என்னுடைய சந்ததியினருக்கும் எந்த இடர்பாடுகள் வந்தாலும் முன்கூட்டியே அந்த தெய்வம் வந்து எங்களுக்கு தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு அந்த தர்ம சக்கரத்தை நம்ம நிலைநாட்டி வச்சுருக்கிறோம். ஏன்னா மனது தூய்மையாக இருந்து விட்டால் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. நிமிர்ந்த நெல் தொடர்ந்து செல், தோல்வி கிடையாது தம்பி. சரியா? மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க தேவையில்லை. எதுக்கு ஓம் நமோ நாராயணான்னு சொல்லணும்?
ஓம் வெங்கடேசாய நமக, சீனிவாசாய நமக சொல்லுங்கள், வேணான்னு சொல்லலை. அதெல்லாம் எதுவுமே வேண்டியதில்லை. மனசு தூய்மையாக இருந்தனா எதையுமே நம்ம சொல்ல வேண்டியதில்லை அப்படிங்கிறது கணக்கு. இப்போ இந்த ஜாதகத்தில் புரிஞ்சாச்சா? இப்போ 7 அதிபதி எங்கே நிற்கிறார்? 12ல் நிற்கிறாரா? ராகுவோட நிற்கிறாரா? 7 அதிபதி என்ன சாரம் வாங்கியிருக்கிறார்? கேது 6ல் நிற்கிறாரா? கேது நேராக பயணம் பண்ணுவாரா, கோணையாக பயணம் பண்ணுவாரா? அவங்களாம் ஆன்டி கிளாக்கில் பயணம் பண்ணக்கூடியவங்க. 7ஆம் இடத்த அந்தாண்ட 11ஆம் இடத்துக்கு இழுக்குது, இது 5ஆம் இடத்துக்கு இழுக்குது. இப்போ 5, 7, 11 இதுக்கு காதல் உறுதியாக வரப்போகுது. அந்த காதல் விஷயத்தில் வந்து குடும்பத்துக்கு ஒரு அவமானங்கள் சங்கடங்கள் வர மாதிரி ஜாதகத்தில் இருக்குது. அது அந்த காலகட்டத்தில் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நான் கோடு போட்டு காட்டிருக்கிறேன், இதோடு நீங்கள் போங்கம்மே. ஆயுள் பலம் எப்படி இருக்குதுன்னு கேட்பாங்க. தயவுசெய்து ஆயுள் பலம் கேட்டாங்கன்னா ஒரே பதில், கெட்டதை கேட்டு வாங்காதீர்கள். கரெக்டாக இல்லையா? நம்ம ஒன்று சொல்லி நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஜோசியர் சொன்னதுனால தான் நடந்தது அப்படிங்கிற மாதிரி வரக்கூடாது. கெட்டதை கேட்டு வாங்காதீர்கள் சொல்லிவிடுங்க. யாருக்கு ஆயுள் பலனை பற்றி கேட்டாலும் நீங்கள் அதையே ஒரே வார்த்தை சொல்லிவிடுங்க, பிறப்பும் இறப்பும் அவன் கையில். கரெக்டாக இல்லையா? நம்மளை எல்லாத்தையும் அனுப்பிவிடுவார், நம்மளை எல்லாத்தையும் அவர் கூட்டிகிட்டு போவார். எப்போ அனுப்பினாலும் உங்களுக்கு தெரியாது, எப்போ கூட்டிகிட்டு போவார்னு உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, சித்தப்பா தாத்தா பாட்டி யாருக்குமே தெரியாது. அப்போ அவர் எப்போ வேணாலும் அனுப்புவார், எப்போ வேணாலும் கூட்டிகிட்டு போவார். அது இறை ரகசியம். இறை சித்தாந்தத்தை நம்ம உணர முயற்சி செய்யக்கூடாது. யார் அதிகமாக சாமி கும்பிட்றாங்களோ அவங்க குடும்பத்துக்கு கஷ்டங்கள் அதிகமாக வரும். அப்படின்னா என்ன? பொழுதுனைக்கும் அதே வேலையாக போயிட்டுருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க குடும்பத்தெல்லாம் பாருங்கள். இப்போ என் பின்னாடி ஒருத்தர் பைக்கில் உட்காந்துட்டு வருவார். ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஃபோன் அட்டன் பண்ணி விடுவார். சொன்னால் 20 லட்ச ரூபா கடன் இருக்குதான்னு, அதுக்கு மேலேயே இருக்குது அப்படிங்கிறார். அதே அந்த 10 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள 3 ஃபோனு தான் வரும். 30 லட்சம் சேமித்து வச்சுருக்கீங்களான்னு கேளுங்க, ஆமான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நடைமுறையில் நடக்கிறத எல்லாம் எடுத்து நம்ம மைண்டில் புட்டப் பண்ணி நம்ம லைஃபுக்கு பயன்படுத்தணும். அதை பயன்படுத்தாத சும்மா வச்சுருந்தால் என்ன பிரயோஜனம்? நான் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பயன்படுத்துவேன். இப்போ எல்லா அப்பா அம்மாவும் இருக்காங்களா? இப்போ உங்கள் அப்பா அம்மா இருக்காருமா, உங்களுக்கு ஒரு 5 ஏக்கரா நிலம், உங்கள் தங்கச்சிக்கு 5 ஏக்கரா நிலம் விட்டுறாரு, பிரித்து விட்டுறாரு. நீங்கள் கொஞ்ச நாள் வாழ்ந்த பின்னாடி உங்கள் குழந்தைங்களுக்கு 6 ஏக்கராவோ 12 ஏக்கரா விடணும், ஆளுக்கு 6 ஏக்கரா. அப்போ தான் நீங்கள் இது லைஃபு வாழ்ந்துருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் அந்த 5 ஏக்கராவே பிரித்து ஆளுக்கு 2.5 ஏக்கரா கொடுத்தீங்கன்னா லைஃப் வாழ்ந்துருக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்படி வாழ்ந்ததுனால தான் இந்தியா வந்து பாதாளத்துக்கு போயிடுச்சு. ஒவ்வொருத்தரும் அன்றைக்கே சிந்திச்சிருக்கணும். எங்கள் அப்பா எனக்கு 3/4 ஏக்கரா விட்டார், என் பையனுக்கு 3 ஏக்கராவுக்கு சம்பாரிச்சிட்டேன். நான் அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறேன்னா இப்போ என் பையன் என்ன பண்ணணும்? 4 ஏக்கரா விடுற அளவுக்கு அவன் வாழணும். இதுதான் இந்தியாவினுடைய குரோத்தை அன்றைக்கி ஆதியில் சொன்னான். எதிர்கால இளைஞர்களாகிய உங்கள் கையில் தான் வந்து இந்தியா இருக்குதுன்னு சொன்ன வாத்தியாருங்க சொல்லிட்டு போவாங்களே வழியா, அதுக்கு விளக்கம் எந்த வாத்தியாருமே இது வரையிலுமே சொல்லவே இல்லை. என்ன அந்த வாத்தியார் சீட்டில் போட்டுருந்தால் நான் சொல்லியிருப்பேன். எதிர்காலம் இளைஞர்களாகிய உங்கள் கையில் இருக்குதுன்னா நீ இன்ஸ்பெக்டராக, டிஎஸ்பியாவை, கலெக்டராக, அப்போ சமுதாயத்தில் வந்து சம்திங்க்கு அடிப்படையாமல் நேர் வழியில் கொஞ்சம் போனீங்கன்னா நாட்டை வளப்படுத்தலாம் அப்படிங்கிறது தாண்டா அதுக்கு அர்த்தம்னு சொல்லியிருந்தோம்னா 10 பேராவது அதில் தெரிஞ்சிருக்க மாட்டானுங்களா? அது சொல்லலை. எதிர்கால இளைஞர்கள் ஆகிய நீங்கள் உங்கள் கையில் தான் இந்த இந்தியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா, ஏன் நம்ம கையில் இருக்குது அடுத்த நம்ம தூக்கிட்டு போய் பந்து விளையாடலாம்னு சொல்லிட்டு போய் விளையாடிட்டு இருப்பானுங்க போய். சரியா? அதனால் வந்து நம்ம ஒவ்வொரு மனிதர்களுக்குமே நம்மளால் முடிஞ்சது 4 பேர்த்துக்கு ஒரு நன்மைகளை செய்யலாம். உபத்திரம் மட்டும் செய்யாமல் வாழுங்க. சாபங்கள் வந்து வாங்காதீங்க, அடி வாங்கிக்கங்க, தப்பு கிடையாது. சாபம் வந்து என்றைக்கும் தாக்கும். பெண்வெளி சாபம் ரொம்பமாக தாக்கும். 7 ஜென்மத்துக்கு பெண்வெளி சாபம் தாக்கும். இந்த சொத்து சோகங்கள் பிரித்து கொடுக்குறதில்ல. சகோதரி இருந்தாங்கன்னா, அக்கா இருந்தாலும் தங்கச்சி இருந்தாலும், உனக்கு வேணுங்கிறத எடுத்துக்காமா, மிச்சம் இருக்கிறத நாங்கள் எடுத்துக்கிறோன்னு சொல்லி அவங்கள சந்தோஷப்படுத்திட்டு பிரிச்சுக்கிட்டாங்கன்னா எந்த காலத்துலேயும் அவங்களுக்கு தோஷங்களே வராது. அது ஒரு காலத்தில் அப்படி இருந்தது. இப்போ இருக்கிற சகோதரிகள் எல்லாம் பூராமே எனக்கே வேணும்னு தான் சொல்லுது. அப்போ மத்தியமஸ்தில் வந்து உட்கார வச்சு ஓரளவுக்கு நியாயமாக கொஞ்சம் கொடுத்துட்டோம்னா ஓரளவுக்கு கஷ்டத்தோடு நம்ம வாழ்ந்தாலும் ஓரளவுக்கு நல்ல முறையாக வாழ்ந்துக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ ஜோதிடத்தில் இப்போ ஒரு ஜாதகம் நம்ம கொடுத்துருக்குறோம், திருமணம் பாக்கியவர்னு சொல்லியிருக்கிறோம். 12ஆம் இடம் அந்த பொண்ணுக்கு. 4ஆம் இடம் சுகஸ்தானம் எங்கே போச்சு? பாதகத்துக்கு போயிடுச்சிங்களா? சூரியன் வந்து பாதகத்தில் போய் நிற்கிறார். அதே மாதிரி 12ஆம் இடம் அயனசயன போகமும் அங்கே சரியில்லாத போய் நிற்கிது. அப்போ இந்த பொண்ணுக்கு 7ஆம் இடத்த அதிபதி ராகு கேதுகள் சாரம் வாங்கினா அந்த பாவகத்தை அதுக்கு அடுத்த பாவத்துக்கு இழுத்துட்டு போவாங்க. அப்போ ராகு கேதுகளுக்கெல்லாம் கால்கள் கிடையாது, பாம்புகளுக்கு கால்கள் கிடையாது.
அதனால் ராகு கேது சாரங்களில் எந்த கிரகம் நின்னாலும் அந்த கிரகம் வலிமை இல்லை என்று அர்த்தம். அந்த வகையில் எதுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பை வந்து தராது. இவருக்கு 7ஆம் பாவக அதிபதி 12ல் போய் ஒளிஞ்சிக்கிட்டார். 11ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல நட்பு வீட்டில் பலமாக நிற்கிறார். அவர் ராகு பிடியில் நிற்கிறார். இது 11ஆம் அதிபதி யார்? குருவா. 4ஆம் இடத்துல போய் நிற்கிறார். சுக்கிரசாரம் வாங்கி சுக்கிரனும் திருப்பி 11ஆம் இடத்துல நிற்கிறார். அப்போ லக்னம் சம்பந்தம், லக்னாதிபதி சாரம் வாங்கினால இந்த பொண்ணுக்கு 2 தார அமைப்புகள் இருக்குது. இதை நம்ம சொன்னோம்னா அவங்க சங்கடப்படுவாங்கன்னு இப்போதைக்கு சொல்லாமல், மகளால் ஒரு அவமானங்கள் சங்கடங்கள் கோர்ட்டு கேஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அது எதனால் வரும்னா ஒரு காதல் சமாச்சாரத்தில் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. கேது தானே காதலை கொடுக்கக்கூடியவர். இப்போ 7க்கு அதிபதி செவ்வாசாரம் வாங்கிட்டார்ல, சரியா? இப்போ 5ஆம் இடத்துல வந்து சந்திரன் இருக்காரா? சந்திரன் இருக்கிறார். இப்போ இந்த இது சந்திரன் அது புதனுடைய வீடு. அப்போ புதன் சந்திரன் இதெல்லாம் காம்பினேஷன் கேதோடு வரும்போது அந்த காதல் சமாச்சாரம் வருதுங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த கேது என்ன பண்ணுவார்? ரிவர்ஸில் வரும்போது சந்திரன் வீட்டுக்கு வராரா? இது மாதிரி எடுத்துக்கணும். அப்புறம் இந்த பலன்கள் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் நம்ம யோசித்து எப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ வந்து ஒரு ரிஷப லக்னம் 4ல் வந்து சூரியன் இருக்கார். சூரிய சாரம் வாங்கியிருக்காரு. இப்போ 1 வயசில் குழந்தை வருது, 2 வயசில் வருது, 3 வயசில் வருது. இந்த ஜாதகர் என்னைக்குனாலும் பக்கமாக அந்த திசை வரும். டைல்ஸு கிரானைட் மார்பிள்ஸ் கண்ணாடி பதிச்சு கண்ணாடி மாளிகை போல் வீடு கட்டுவார்னு நீங்கள் சொல்லிவிடுங்க. எத்தனை வருஷம் கழிச்சினாலும் அவங்க அதை கட்டிடுவாங்க. திசா புத்தி வரும்போது கட்டிடுவாங்க. அந்த ஜோசியர் அன்றைக்கே சொன்னார், அதே மாதிரி இன்றைக்கி ஆயிடுச்சின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எப்படி எடுத்தோம்? ரிஷப லக்னத்துக்கு 4ல் சூரியன் சுயசாரத்தில் நிற்கிறார். அப்போ அந்த திசையோ புத்தியோ வரும்போது அந்த பாவகம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆக்டிவேட் ஆகி அது ஜெயிக்குதுன்னு அர்த்தம். அதே 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறார். சுக்கிரசாரம் வாங்கியிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. என்றைக்குனாலும் இந்த பையன் லோன் போட்டு கார் வாங்க போகிறாரு. பலப்பலன்னு தான் கார் வாங்குவார். ஏன்னா சூரியனோட சுக்கிரன் சேருதா, பலப்பலன்னு தான் வீடு கட்டுவார். அதாவது இவ்வளோக்குன்னு இருந்தால் போதும்னா அதெல்லாம் முடியாது. கட்டுறதே கட்டுறோம், சூப்பராக கட்டு. வாங்குறதே வாங்கணும், பெரிய காராக வாங்கு. அது மாதிரி லோன் போட்டு கடனை வாங்கி பெரிய வீடாக கட்டுவார், பெரிய காரை வாங்குவார்னு சொல்லி வைங்க. அதுவும் ஒரு காலத்தில் நடந்துருமா? அப்போ பிறக்கும்போது வான்மண்டலத்தை வந்து செல்லில் போட்டால் பிடிங்க. அதில் என்ன இருக்குதோ அது இவருக்கு வாழ்க்கையில் நடக்க போகுது. என்னை கேட்பாங்க, இது மாறுமான்னு. மாறாது. ஜனனத்தில் உட்காந்துச்சு இது இப்படி தான் நடக்கும். எப்போ நடக்குங்கிறது சந்திரன் தான் அதை நிர்ணயம் பண்ணுவார். திசா புத்திகள் எப்போ நடக்குதோ அந்தந்த திசைகள் புத்திகள் வரும்போது அந்தந்த பலன்கள் உங்களுக்கு நடந்துட்டு வரும். மேஜரான பலனெல்லாம் சொல்லிடுறேன். இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்னு முன்கூட்டியே புறாத்தையும் சொல்லிவிடுவேன். இது எப்போ நடக்கும்? இந்தந்த காலத்தில் நடக்கும். அப்போ நெகட்டிவை வந்து என்ன பண்ணி சொல்லணும்? அப்போதைக்கு நம்ம வந்து இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பெத்த குழந்தைங்களால் அவமானம் வரும்னு சொன்னோமா, கர்ப்பப்பை எடுக்கணும்னு சொல்லி சொன்னோமா, இதை வந்து டாக்டர் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி சொன்ன பின்னாடி எடுங்க. ஏன் பேச்சை கேட்டுக்கிட்டு எடுக்க வாதீங்கன்னு ஒரு பிட்டியை நம்ம போட்டிருக்கிறோம். அந்த இடத்துல நடக்கிறது இதுதானே எனக்கு தெரியும். அது நடக்க தான் போகுது. அதை மாற்றலாம் முடியாது. அப்புறம் மாறிச்சுன்னா அப்புறம் எதுக்கு ஜோதிடம், அப்புறம் எதுக்கு கிரகம், அது எதுக்கு அப்புறம் சாரம், அப்புறம் நம்ம எதுக்கு இதில் எதுக்கு படிச்சிருக்கிறோம்? இவ்வளோ விசேஷங்கள் இருக்குது. அதனால் வந்து காலம், நேரம், சுருதி, யுக்தி, ஞானம் இது 5ஐயும் பயன்படுத்தி பலன்கள் சொல்லணும். மனசை தூய்மையாக வச்சுக்கிட்டு சொன்னால் போதும். இந்த மாதா பிதா குரு குலதெய்வம் ஒரே பாடலில் எல்லாம் முடிச்சிடலாம். மாதா பிதா குரு குலதெய்வம், சப்த ரிஷிகளும், 12 ஆழ்வார்களும், 18 சித்தர்களும், 63 நாயன்மார்களும், 108 ரிஷிகளும், 33 கோடி தேவர்களும், முனிவர்களும், உலகம் தோன்றி இன்று வரையிலும் ஆதம் ஞானம் பெற்ற ஆத்ம ஞானிகளின் அருள்பாதமும் அம்மையப்பன் பாதமும் காப்பியாமே. முடிஞ்சுதா? உலகத்தில் உள்ள எல்லா தெய்வங்களையும் வழிபட்டுக்கிட்டோமா? எத்தனை நிமிஷம் ஆச்சு? உலகத்தில் ஒரு தெய்வத்தை கூட விடல. உலகம் தோன்றி இன்று வரையிலும் ஆதம் ஞானம் பெற்ற ஆத்ம ஞானிகளின் அருள்பாதமும். இப்போ சாய்பாபா வந்து தோன்றினாரா? பழனிக்கு போகிற வழியில் ஒரு முனி இருக்கிறாரு. கணக்கம்பட்டி சாமியார் இருக்கிறாரா? அவரையும் வணங்கியாச்சா? அப்போ ஒரே பாடல்கள் எல்லாம் வந்துருச்சா? மாதா பிதா குரு குலதெய்வமும், 12 ஆழ்வார்களும், 18 சித்தர்களும், 63 நாயன்மார்களும், 108 ரிஷிகளும், 33 கோடி தேவர்களும், முனிவர்களும், உலகம் தோன்றி இன்று வரையிலும் ஆதம் ஞானம் பெற்ற ஆத்ம ஞானிகளின் அருள்பாதமும் அம்மையப்பன் பாதமும் காப்புயாமே. நீங்கள் எல்லாம் எங்களை காத்து அருளணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கிட்டு வேலையை ஆரம்பித்தோம்னா அவங்களுடைய அருளாசியில் நம்ம செய்கிறதுல ஒரு கொஞ்சம் கோணல் மாணல் இருந்தால் கூட கொஞ்சம் புத்தியை புகட்டி அதை நல்லதாக மாற்றி விட்டு நம்மளை ஜெயிக்க வச்சுருவாங்க. இந்த ஒரு அரியதொரு வாய்ப்பை கொடுத்த தம்பிக்கு, அமைதியாக கேட்டு ரசித்த உங்களுக்கும் நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தனக்கே உண்டான பாணியில் மிக சிறப்பான பலனை தந்த ஐயா சூரியன் சுந்தரராஜன் ஐயா அவர்களுக்கு கள்ளக்குறிச்சி ஏழுமலை ஐயா அவர்கள் சிறப்பு மரியாதை செய்வார்கள்.